ஹலோ வணக்கம். சக்தி வயர் ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் பாசிக்குடைய அளவுகள் பார்க்கலாங்க. கிராஸ்கட் கூடைக்கு அளவு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது வந்து நேர் வரிசை பாசி ஹேண்ட்பேக்கு. இந்த கூடையோட அளவு பார்க்கலாம். கஸ்டமர் சொன்ன கலரு அளவு எல்லாமே கஸ்டமரோட சாய்ஸ் தாங்க. அவங்க சொல்லும்போதே எனக்கு 8 இன்ச்சு நீளம், அகலம் 3 இன்ச்சு, உயரம் 7 இன்ச்சில் வேணும். கைப்பிடியும் எனக்கு சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கையில் பிடிக்கிற மாதிரி இருந்தால் போதும், தோலில் மாட்டுற மாதிரி வேண்டாம் அப்படின்ட்டு. அது மாதிரியே தான் நம்ம போட்டிருக்கோம். எவ்வளோ மேட்சாக வந்திருக்கு பாருங்கள். பிங்க் கலர் ஒயரில், கிளாஸ் ஒயரில் ஒயிட் கலர் நெல்லிக்காய் பீட்ஸ் போட்டிருக்கோம். கைப்பிடிக்கும் ஒயிட்டும் பிங்க்கும் அதே சேம் கலர் ஒயர் கலரே கிடைச்சதுனால போட்டிருக்கோம். ஒவ்வொரு கலருக்கு அதே மாதிரி கிடைக்காது, சேம் கலர் கிடைக்காது. ஒரு பாயிண்ட் முன்ன பின்ன இருக்கும். இதில் வந்துட்டு நம்மளுக்கு அதே கலர் கிடச்சிருக்கு. எக்ஸாக்டாக போட்டோம் நம்ம அளவு. அவங்க சொன்ன அளவுலையே பார்த்தீங்கன்னா நீளம் 8 இன்ச்சு பாருங்கள், கரெக்டாக நிற்கிது. அகலம் 3 இன்ச்சு, உயரம் 7 இன்ச்சு கரெக்டாக போட்டோங்க நம்ம. கைப்பிடிக்கு வந்து பாசி 20 பாசி பிங்க் கலரும் 21 பாசி ஒயிட் கலரும் போட்டிருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 4 ஸ்கேல் அளவு, 11 ஒயர் எடுத்துக்கிறணும். 4 ஸ்கேலில் 11 ஒயரு. அகலம் 5 வரிசை போட்டிருக்கேன். பாசி வந்து 10 பாசி நம்ம கீழே கோர்க்கணும். ஃபஸ்ட்டு அடி போடும்போது 10 பாசி கோர்த்துக்கிட்டு இந்த 11 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணணும். அடுத்து 5 வரிசைக்கும் நம்ம அப்பப்போ ஒன்று ஒன்றா கோர்த்துக்கிறணும். அதுக்கடுத்து உயரத்தில் 9 பாசி கோர்த்துருக்கேன். உயரத்தில் 9 பாசி கோர்த்துருக்கேன். 9 ஒயர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 5 ஸ்கேல் அளவில். இது ஒவ்வொரு ஒயரையும் நம்ம அப்பப்போ முடித்து சொருகிட்டு தான் அடுத்த லைனுக்கு போக முடியும். ஏணிப்படி முடித்து போட முடியாது. போட்டால் அதில் வந்து இந்த கிராஸ் ஆகிறது தெரியும், கூடையில் வந்து கிராஸ் ஆகிறது தெரியும். அதனால் ஒவ்வொரு சுற்று முடியவுமே நம்ம ஒயரை 2 ஒயரையுமே சொருகி விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு சைடு இருந்து, இப்போ இந்த வரிசையில் வந்து இங்கே ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அடுத்த வரிசைக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கடுத்த வரிசைக்கு சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கடுத்த வரிசைக்கு இந்த பக்கம் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்படி நம்ம சைடு போகிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம ஒயர் சொருகிறோம் பாருங்கள், எப்படியும் 6 முடிச்சு 7 முடிச்சுக்கு நம்ம இந்த 2 ஒயருமே சொருகணும். அப்படின்றப்ப இந்த பேக் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். அதே மாதிரி உள்ளே சொருகிறதும் நம்ம 7 வரிசை 8 வரிசைக்கு இந்த ஒயரை சொருகி விடணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். இதே மாதிரி பாசி கூட வேணும் அப்படின்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறலாம். இன்னும் இதில் வந்து நம்ம லெதர் ஃபிட் பண்ணணும். லெதர் ஃபிட் பண்ணாமல் உங்களுக்கு வைக்க முடியும்னாலும் நீங்கள் வாங்கிக்கிறலாம்.